தாவேக தலைவர் நடிகர் விஜய் ரம்ஜான் இஃப்தார் நோன்பு வந்ததை எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம். ரம்ஜான் இஃப்தார் நோன்பில் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களின் நலனில் நாங்கள் தான் அதிகமாக அக்கறை இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவே சுருக்கமாக சொல்லப்போனால் ஓட்டு வங்கிக்கான ஒரு யுத்திகளை எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் என்பது தான் அதனுடைய உச்சக்கட்டமாக தான் நடிகர் விஜய் அவர்கள் நடந்து கொண்ட விதம். காரணம் என்றால், ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இஃப்தார் நோன்பு வருகிறார் என்றால் அவர்கள் அந்த நோன்பு வருகின்ற இடத்தில் தான் தொப்பியை வைத்து குல்லா வைத்து அந்த இஃப்தார் நோன்பில் கலந்து கொண்டு அதனுடைய நபிகள் நாயகத்துடைய போதனைகளையும் பொன்மொழிகளையும் பேசுவார்கள். ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீர்களானால் கடந்த 2 மாதத்துக்கு முன்பே அவர் தன்னை ஒரு இஸ்லாமிய போன்று ஒரு கட்டமைப்பு தாடி குறுந்தாடி குறுமீஸ் எல்லாம் வைத்துக் கொண்டு அதன் பிறகு அவர் அங்க ஒளிந்து வருகின்ற போதே தொப்பி வைத்துக் கொண்டு வருகின்றார். ஏதோ இவர் பாத்தீங்கன்னா பாரம்பரியமாக தன்னை ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர் போல ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு திகில் மாதிரி, அதாவது சினிமா காட்சியில எப்படி அவர் நடிப்பாரோ அதே போல் ஒரு நாடகத்துறையில இருந்து சினிமா மாதிரி தான் அவர் அந்த நிகழ்ச்சியில இஃப்தார்ல கலந்துருக்கிறாரு. கலந்து கொள்ளும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என் நெஞ்சில் குடியிருக்கும் சினிமாவில் டைலாக் மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் பொன்மொழிகளை அறிந்து தெரிந்து புரிந்து நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அவர் அங்கிருந்து நழுவுறாரு. இதில் என்ன புரியுதுன்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இதுவரையிலும் அவர் இஃப்தார் நோன்பு சென்றுள்ளார். ஆனால் அவர் தொப்பி வைத்ததே வரலாறு கிடையாது. ஒரு முறை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட திருநீரை அணிந்து கொண்டு இஃப்தார் நோன்பில் வந்தால் அவர் குல்லா வைக்கவில்லை. அப்போது என்ன சொன்னார், நான் என் அடையாளத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்னார். ஆனால் இன்று 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் ஓட்டுக்களை வாங்குவதற்கு எப்படியெல்லாம் நடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசியலில் இஃப்தார் நோன்பின் போது கலைஞர் குல்லா வைத்துள்ளார், முதலமைச்சர் ஸ்டாலின் குல்லா வைத்துள்ளார், எடப்பாடி பழனிசாமி குல்லா வைத்துள்ளார். இப்படிலாம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது ஏன் அந்த இஃப்தார் நோன்பு என்று வருகின்ற போது தன்னை குல்லா வைத்துதான் அவருடைய இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் நாடகம் நடத்துகின்றது என்னவென்றால், ஓட்டு வங்கிக்கான ஒரு நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றுள்ளார். ஆகவே விஜய் அவர்களுடைய அந்த நாடகம் என்பது சினிமா பாணியில் உள்ளதான் என்பதை தவிர்த்து அது மக்களுக்கோ அல்லது இஸ்லாமிய பெருமக்களுக்கோ ஏற்படையான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இஃப்தார் நோன்பில் விஜய் பேசியதை பற்றி தங்களின் கருத்து? இஃப்தார் நோன்பில் பேசிய கருத்துக்கள் என்பால் முழுக்க அதனுடைய, அதாவது ஒரு தலைவர் ஒரு கருத்துக்களை பேச வேண்டுமானால் அந்த தலைவர் தான் எந்த நிகழ்ச்சிக்கு போகின்றோம் என்று அந்த நிலைப்பாடை அறிந்து புரிந்து தெரிந்து வர வேண்டும். ஆனால் யாரோ 2 வரியை எழுதி கொடுத்து கொண்டு அந்த வரியை அவர் அங்கு ஒப்பித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்துக்கள் தவிர்த்து இது அந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஆத்ம திருப்தியாக ஆகக்கூடிய கருத்துக்களை அவர் விஜய் அவர்கள் சொல்லவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. மகளிர் தின வாழ்த்து கூறிய விஜய் 2026 திமுக ஆட்சியை நாம் அனைவரும் சேர்ந்து மாற்றுவோம் என கூறியுள்ளாரே, அதை பற்றி தங்களின் கருத்து? இதை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஏற்கனவே மகளிர் தினம் என்பது உலக நாடுகளுக்குள்ள கொண்டாடுகிறது, இந்தியா நாடுகளில் கொண்டாடுகிறார்கள், இந்தியாவில் எல்லா தலைவர்களும் கொண்டாடுகிறார்கள். எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பாகுபாடு கொள்ளாமல் அனைத்து தரப்பு உள்ள மக்களும் பெண்மையை போற்றும் விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பெண்களுக்காக பல்வேறு சாதனை விருதுகளையும் கொடுத்து நம்முடைய பிரதமர் கூட மிகப்பெரிய சாதனையாக நிறைய விளக்கங்களை கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் நடிகர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்து வாழ்த்தை கூறி என்ன சொல்கின்றார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு நிறைய செய்யும், நிறைய உதவி செய்வார்கள், மக்களை காப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்புணர்வு ஒரு நிலைப்பான ஒரு மாநிலமாக உருவாகி உள்ளது. ஆகவே இத்தகைய சூழ்நிலை மாற்ற வேண்டுமானால் 2026 வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நானும் நீங்களும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். இதுவே நம்முடைய மகளிர் தினத்தினுடைய பிறந்தநாள் சபதமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது. இது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதே புரியவில்லை. காரணம் என்றால் அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தினுடைய திராவிட கட்சியினுடைய
ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக தான் அவர் இதுவரையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஏதோ திடீர்னு புத்தன் போதி மரத்திலிருந்து ஞானம் பெற்றது போல், ஏதோ ஒரு ஞான வார்த்தை சொன்னது போல விஜய் அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அப்புறப்படுத்த வேண்டும், நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தால், மீசை வைத்தவர்கள் எல்லாம் பாரதியாரும் அல்ல, தொப்பி வைத்தவர்கள்லாம் எம்ஜிஆரும் அல்ல என்பது போல அந்த நிலைப்பாட்டில் பார்த்தோமேனால் விஜய் அவர்கள் இப்போதே தான் ஒரு முதலமைச்சர் ஆனது போல ஒரு பாவனையை காட்டக்கூடிய ஒரு கட்டமைப்பை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் சினிமாவுக்கு வேண்டுமானால் முதல்வர் என்று நடித்துக் கொள்ளலாம், ஆனால் நிஜத்தில் முதலமைச்சராக வேண்டால் இவர் ஒன்றும் பேரறிஞர் அண்ணா அல்ல, கலைஞர் அல்ல, அல்லது கலைஞருடைய வாரிசுகளான மு.க. ஸ்டாலின் அல்ல, உதயநிதி ஸ்டாலின் அல்ல, அதே போல செல்வி ஜெயலலிதாமர் இல்ல, எம்ஜிஆர் இல்ல, ஏன் இன்னும் சொல்ற எடப்பாடி பழனிசாமி இல்ல, இவர்கள் எல்லாம் தியாகசீலர்கள், மக்களுக்காக உழைத்தார்கள். ஒரு பாரம்பரியமாக கட்சியில் இருந்து கொண்டு பல்வேறு தியாகங்களை தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தியாகசீலாக வாழ்ந்து கொண்டுதான் இன்று ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் விஜய் அவர்கள் சினிமாவில் வந்தது போல், சினிமாவில் நடித்தது போல், சினிமாவில் வசனத்தை எழுதி பேசுவது போல ஒரு டயலாக் விடுகின்றார். ஆகவே இந்த சூழ்நிலை எந்த அளவுக்கு அவர் இந்த முதலமைச்சர் கனவு இருக்கிறார் என்றால், ஏற்கனவே விஜயகாந்த் இப்படிதான் கனவு கண்டார். இந்த நடிப்பு துறையிலிருந்து வந்த பாக்கியராஜ் அவர்கள் கனவு கண்டார், மன்சூர் அலிகான் அவர்கள் கனவு கண்டார், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரான கமலஹாசன் அவர்கள் இன்று பாருங்கள், நிலைமையை பாருங்கள், ஒரே ஒரு மேல் சபை எம்பி சீட்டுக்காக ஒட்டுமொத்த அவருடைய கட்சியை அடமான வைத்துக் கொண்டு இன்று அறிவாலயத்திற்கு வாட்ச்மேன் போன்ற ஒரு நிலைப்பாடு உள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் 2026 கரை ஏறுவது எந்த அளவிற்கு அவருக்கு காரணம் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகளை மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இது பிஜேபிக்கு கூட அந்த நிலைப்பாடு அவங்க இருக்கிறாங்க. ஆனா இத்தகைய சூழ்நிலையில் விஜய் பேச்சும் விஜய் சொல்லும் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டது போல அடுத்த முதலமைச்சர் தான் தான் என்ற கற்பனை கோட்டையில் அவர் நிலைக்கிறார் என்பதுதான் அவருடைய மகளிர் தின பிறந்தநாள் மகளிர் தினத்தினுடைய கருத்துக்கள் என்று நான் சொல்லுகின்றேன்.